சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களை தானே விடுவித்ததாகவும் அதில் புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் இருந்தன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதாகவும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமும் ஊடக பேச்சாளருமான சீவலி அருகொட தெரிவித்தார். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது சர்ச்சைக்குரிய கொள்கலன் விவகாரம் தொடர்பில் விளக்கமளிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர், ආනයන බහලුම් 300 ගණනක් රේගුවෙන් පරීක්ෂා නොකර නිදහස් කිරීම කියන කරුණු සම්බන්ධයෙන් පසුගිය දිනවල මාධ්‍යවල විවිධ ප්‍රචාර සිදු වුණා. මේ බහලුම් නිදහස් කිරීමේදී අපි අනුගමනය කරන ලද ක්‍රමවේද නිසා අපි විශ්වාස කරනවා මේ බහලුම් වල තිබුණේ මේ ආනයනකරුවන් විසින් රේගුවට ප්‍රකාශ කරන ලද භාණ්ඩ පමණයි කියලා. විශේෂයෙන්ම මේ භාණ්ඩ නිදහස් කිරීමේදී අදාළ කමිටුව ඒ අදාළ ආනයනවල ආනයන සටහන් කරවල සියලුම ලේවිලි පරීක්ෂා කළා තමයි මේව නිදහස් කිරීම සිද්ධ කරගෙන ගියේ. சுங்கத்தில் கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்தது. கொள்கலன்கள் தேங்கி கிடந்தன. பொருட்கள் விடுவிக்கப்படும் அளவும் குறைவாகவே இருந்தது. இதனால் இறக்குமதியாளர்கள், சாரதிகள் என பல தரப்பினரிடமும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. விடுவிக்கப்படும் நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறும் கோரப்பட்டிருந்தது. சுங்கத்தில் 7 நாட்கள் வரை பொருட்கள் இவ்வாறு தேங்கி இருந்தால் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பாரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். மூலப்பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் உரிய நேரத்துக்கு கிடைக்காமல் போகும். இதன் மூலம் ஓர்டர்கள் ரத்து செய்யப்படும் நிலையும் ஏற்பட்டது. துறைமுகத்தில் நெருக்கடி நிலை இருந்தால் சில கப்பல்கள் திரும்பிச் சென்றன. இதனால் நாட்டுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. எனவே இப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக சுங்க திணைக்களத்தால் மேலதிக சுங்க பணிப்பாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அது அனுபவம் மிக்க குழுவாகும். அக்குழுவின் நிர்ணயங்களுக்கு அமைய அச்சுறுத்தல் இல்லை என கருதப்படும் கொள்கலன்களை பரிசோதனையின்றி விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. විශේෂයෙන්ම මුලින්ම අපි දිගු කාමරයේදී සටහන් කර ලියවිලි පරීක්ෂා කරනවා. ඒ වගේම මිල අවප්‍රමාණය වෙලා කියලා වෙසක් කරනවා නම් මිල පිරික්සුම් අංශයෙන් ඒක පරීක්ෂා කරනවා. ඒ වගේම මේ ආනයන කරන බහලුමක හොරබඩු එහෙම නැත්නම් ජාවාරම් කාර්යයන්ගේ භාණ්ඩ තියෙනවා කියලා අපිට කලින් ඔත්තු ලැබෙනවා. එහෙම නැත්නම් මේ විවිධ ශ්‍රී ලංකා රේගුවේ විවිධ බලාත්මක ඒජන්සි බලාත්මක අංශ විසින් ඔවුන්ගේ බලාත්මක කටයුතු කරගෙන යනවා. ඔවුන්ට සිතනවා නම් සැකයක් ඇති වෙනවා නම් මේ බහලුම් වල වෙන බහඬ තිබිය හැකි කියලා ඔවුන් ඒවා නිදහස් කිරීමට නොදී රඳවාගෙන පරීක්ෂා කරනවා. ඉතින් මේ ක්‍රමවේද සියල්ලටම යටත් කරලා තමයි අවසානයේදී ඒවට නොතේරුණු தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களே கொள்கலன்களில் இருந்தன. பிளாஸ்டிக், துணி வகைகள், நூல் வகைகள், ரசாயனம், இலத்திரனியல் உபகரணங்கள், விலங்கு உணவு, வாகன உதிரி பாகங்கள், சீமேந்து உள்ளிட்டவையே இருந்துள்ளன. இந்தியா மற்றும் சீனாவில் இருந்தே பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இவை தொடர்பான ஆவணங்கள் முறையாக முழுமையாக சோதிக்கப்பட்டே பொருட்கள் விடுவிக்கப்பட்டன. எனினும் அவற்றில் ஆயுதங்கள், தங்கம், போதைப் பொருட்கள் இருந்திருக்கக்கூடும் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவ்வாறு ஆயுதம், தங்கம், போதைப் பொருள் என்பன இருக்கவில்லை. சட்டவிரோத பொருட்கள் வந்திருந்தால் உளவு தகவல்கள் கிடைத்திருக்கும். திடீர் பரிசோதனையும் இடம்பெறுகின்றது. எனவே அச்சுறுத்தல் இல்லை என கருதப்பட்ட பொருட்களே விடுவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் எமக்கு சந்தேகம் இல்லை. விசாரணையில் இது உறுதியாகும். எனினும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இவ்விவகாரம் தொடர்பில் கணக்காய்வு மேற்கொள்ளப்படும். அதற்குரிய நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. நிதி அமைச்சால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்றும் ஆய்வுகளை நடத்தியுள்ளது. அந்த குழுவுக்கு தகவல்களை வழங்கியுள்ளோம். சிஐடியினருக்கும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. குழுவின் நிர்ணயங்களுக்கு அமையவே கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன. அழுத்தங்கள் எவையும் பிரயோகிக்கப்படவில்லை என சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகொட மேலும் கூறினார். ඒ වගේ අවශ්‍යතාවෙන් සන්තුෂ්ත කරලා තමයි ඊට පස්සේ ඉතුරුන බහලුම් වලින් තෝරාගත්ත කොටසක් මෙහෙම අවදානම අඩුයි කියලා හිතන කොටසක් තමයි මෙහෙම නිදහස් කරලා තියෙන්නේ. මේ නිසා අපිට විශ්වාසයෙන් කියන්න පුළුවන් ඔය පහුගිය කාලේ අපිට චෝදනා නගලා තිබුණා මේ බහලුම් වල ආයුධ තියෙන්න පුළුවන් කියලා. එහෙම නැත්නම් රත්තරන් තියෙන්න පුළුවන් කියලා. එහෙම නැත්නම් මද්ද්‍රව්‍ය තියෙන්න පුළුවන් කියලා. ඉතින් අපි තෝරා ගන්නාලද මේ ක්‍රමවේද අනුගමනය කරපු නිසා
අපිට විශ්වාසයෙන් කියන්න පුළුවන් මේ බහලුම් අතර මොයි කියන කිසිම දෙයක් තිබුණේ නැහැ කියන එක. இதேவேளை இதன்போது அர்ச்சுனா எம்பியின் குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் அவரின் கருத்து தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் நடவடிக்கை எடுக்கலாம், புலிகளின் ஆயுதங்கள் இருந்தன என கூறப்படுவதை முற்றாக நிராகரிக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். ඉතින් අපි තෝරා ගන්නා ලද මේ ක්‍රමවේද අනුගමනය කරපු නිසා අපිට විශ්වාසයෙන් කියන්න පුළුවන් මේ බහලුම් අතර මොයි කියන කිසිම දෙයක් තිබුණේ නැහැ කියන එක. இதே நேரம் கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரம் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பில ஆகியோர் போலியான தகவல்களை வெளியிட்டிருந்ததால் அவர்களுக்கு எதிராக சிஐடியினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். இதே நேரம் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமும் ஊடக பேச்சாளருமான சீவலி அருகொட நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயல்வதாக உதயகம்மன் பில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.